பிரபல யூடியூபர் தர்மதுரை என்கிற மிஸ்டர் ஜி.கே. உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் பேசின இந்த விஷயம் பல பேருக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற திட்டம் மூலமாக திராவிட மாடல் அரசு இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 12,800 ஸ்டார்ட் அப்ஸ துவங்கி வச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் முனைவோர்ல 50% பெண்கள். இப்படிப்பட்ட ஒரு சாதனைய சத்தமே இல்லாம நிகழ்த்தி இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. மிஸ்டர் ஜி.கே. சொல்லக்கூடிய இந்த தரவுகளை கேட்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பண்றாங்க தமிழக கவர்மெண்ட், நமக்கு இப்பதான் தெரியுது. ஆனா இதுல ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபிஐஐடின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி இன்டர்னல் ட்ரேட், டிபிஐஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸோட எண்ணிக்கை 2021 2032 நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டது. 2021 இப்பொழுதைய ஆட்சியில் 2021 இன்று வரை பார்த்தீங்கன்னா 12,800 நிறுவனங்கள் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6 மடங்கு நிறுவனங்கள் உள்ள வந்திருக்கு இந்த ஸ்டார்ட் அப் மூலமாக தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் செய்வதன் மூலமாக புது புது ஸ்டார்ட் அப்ஸை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் கிட்டத்தட்ட இந்த 12,000 பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா உமன் என்டர்பிரினர்ஷிப், பெண் தொழில் முனைவோர்கள் இதில் இருக்கிறாங்க. இதன் மூலமாக 2023 வெறும் 3 பில்லியனாக இருந்த நம்மளுடைய ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ 27 பில்லியன் அளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்புனா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட்ஸ் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 2022 பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டை தமிழ்நாடு வாங்கியிருக்கிறது. அதுலேயும் ஸ்டார்ட் அப் ஜீனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ரிப்போர்ட் 2024 படி ஏசியா ரீஜனல் ரேங்கிங்கில் பல நாடுகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான நாடுகளில் 18வது இடத்தை நமது சென்னை பெற்று இருக்கிறது. அவுட்லுக் பிஸ்னஸ் மேகசினோடைய ஸ்டார்ட் அப் அவுட் பர்ஃபார்மர் 2024 ரேங்கிங் படி தமிழ்நாடு டாப் 3 ஸ்டேட்டில் இருக்கிறது. லீடிங் மீடியாவான இன்க் 42 அவங்களுடைய ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 $1 மில்லியன் டாலராக இருந்தது. 2024 $6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக இந்த CAGR அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த டிபிஐஐடி ரெகக்னைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸில் ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷன் வைஸ் 11% அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் மட்டும் 36%, அதாவது நேஷனலை விட 3 மடங்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த எக்கனாமியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம நிறைய தமிழ்நாடு அளவில் ஸ்டார்ட் அப்புக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. அதன் மூலமாக பலன் பெற்று நம் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப்பில் மேலோங்கி இருக்கிறதுங்கிறது இதன் மூலமாக ரிசல்ட்ஸ் மூலமாக புரிஞ்சிக்கலாம்.